ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு நம்பரை பர்ஃபெக்ட் நம்பராக இல்லையான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஒரு நம்பருக்கான டிவைசஸ் ஆட் பண்ணி அதே நம்பர் வந்ததுன்னா, இன்புட்டாக கொடுத்து அதே நம்பர் வந்ததுன்னா அது ஒரு பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 6ன்னு ஒரு நம்பர் இருக்குது. 6க்கான டிவைசஸ் பார்த்திங்கன்னா 1, 2, 3. இது மூணையும் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 6னே கிடைக்கும். ஸோ அது ஒரு பர்ஃபெக்ட் நம்பர். அது மாதிரி கொஞ்சம் ரேர் கேசஸ் தான், சில நம்பர்ஸ் தான் இருக்குது. 28ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இதுக்கான டிவைசஸ் நீங்கள் பார்க்கும்போது அதை ஆட் பண்ணி நம்மளுக்கு 1, 2, 4, 7, 14. 1 + 2, 3, 3 + 4, 7, 7 + 7, 14, 14 + 14, 28. ஸோ 1, 2, 4, 7, 14. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் நம்பர்ஸ். ரொம்ப ரேர் கேசஸ். இன்னும் 3 டிஜிட் நம்பர்ஸ்லேயும் ஒரு 1 or 2 பர்ஃபெக்ட் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த லாஜிக்கை ஒபே பண்ணால் அது பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி, இது ஒரு ஃபெமிலியரான ப்ரோக்ராம் ஸ்கூல் லெவலில், காலேஜ் லெவலில். இந்த நம்ம எதுக்காக இதை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நம்மளுடைய நாலேஜை, அந்த ப்ரோக்ராமிங் நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்காக தான். ஒயில் லூப் எப்படி யூஸ் பண்ணுறோம், ஃபார் லூப் எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படியெல்லாம் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்காக தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்கிக்கணும். ஒரு எண்ணுன்னு ஒரு வேரியபிளை வச்சு இன்புட்டாக வாங்கிக்கிறோம். அடுத்து டிவைஸருக்காக டீனு வேரியபிள் வச்சுருக்கேன். இங்கே நம்மள 1 யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைம் நம்பரில் பார்த்தீங்கன்னா 2ன்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அங்கே தேவை. இங்கே டிவைஸர் டி = 1 கொடுத்துக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த டிவைஸஸ் எல்லாத்தையும் சம்மப் பண்ணணும். சம்மப் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். அதுக்காக எஸ்ன்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் இனிஷியலாக 0ன்னு வச்சுருக்கோம். ஸோ அடுத்தது ஒயில் லூப் ஸ்டார்ட் ஆகுது. டிவைஸர் லெஸ் தென் த கிவன் நம்பர், டி லெஸ் தென் என். அடுத்தது இஃப் n % d = 0. இதுவும் ப்ரைம் நம்பரில் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கேயும் அதே தான், சேமாக தான் இருக்கும். நம்பரை டிவைஸர் டிவைட் பண்ணிடுச்சுன்னா அந்த நம்பரை நம்ம அந்த டிவைஸரை நம்ம சம்மப் பண்ணிக்கிறோம். s + d. எந்த டிவைஸெல்லாம் நம்பரை டிவைட் பண்ணுதோ அந்த டிவைஸெல்லாம் நம்ம சம்மப் பண்ணிக்கிறோம். இப்படி தான் நம்ம சம் ஆஃப் த டிவைசஸ் கண்டுபிடிக்கிறோம். ஃபைனலாக சம் ஆஃப் த டிவைசஸையும் கிவன் நம்பரை கம்பேர் பண்ணுறோம். ரெண்டும் சேமாக இருந்தால் பர்ஃபெக்ட் நம்பர், இல்லைனா நாட் ஏ பர்ஃபெக்ட் நம்பர். இதுதான் இந்த லாஜிக். இப்போ மேனுவல் எக்ஸிக்யூஷன் போட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ரேர் நம்பர்ஸ் தான், சில நம்பர்ஸ் தான் அது மாதிரியான இந்த பர்ஃபெக்ட் நம்பர் லாஜிக்கை ஒபே பண்ணுது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பருக்கு நம்ம என்ன இன்புட் யூஸ் பண்ணுறோம், 6ன்னு கொடுத்து பார்க்கலாம். 6ன்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு பர்ஃபெக்ட் நம்பர்னு வரும். 28 கொடுத்தாலும் அது பர்ஃபெக்ட் நம்பர்னு வரும். நான் சொன்னபடி அந்த டிவைசஸ் சம்மப் பண்ணும்போது நம்மளுக்கு அதே நம்பர் வரணும். அப்படி இல்லாமல் வேறு ஏதாவது நம்பர்ஸ் நம்ம இன்புட்டாக கொடுக்கும்போது கண்டிப்பாக அது நாட் ஏ பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி தான் காட்டும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டிவைசஸை சம்மப் பண்ணுறது, டிவைஸருக்கான வேரியபிள் டி, சம்மப் பண்ணுறதுக்கான வேரியபிள் எஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். நம்பரை டிவைஸர் டிவைட் பண்ணிடுச்சுன்னா அப்படின்னு சொல்கிறது என்ன அர்த்தம்னா, ரிமைண்டர் 0 வரணும். அதான் ஒயில் லூப்புக்குள்ளே கொடுத்துருக்கோம். n % d = 0ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ எந்தெந்த நம்பர்லாம் டிவைஸர்னால் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 வருதோ, நம்பரை டிவைஸர் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 வந்ததுன்னா அந்த டிவைஸர்லாம் நம்ம எஸ்ஸுங்கிற வேரியபிளில் சம்மப் பண்ணிக்கிறோம். அப்படி டிவைஸர் டிவைட் பண்ணலைன்னா அதை நம்ம சம்மப் பண்ண போகிறதில்ல. அடுத்தது அந்த சம் ஆஃப் த டிவைசஸையும் கிவன் நம்பரை கம்பேர் பண்ணுறோம். ரெண்டும் சேமாக இருந்தால் அது பர்ஃபெக்ட் நம்பர், இல்லை நாட் ஏ பர்ஃபெக்ட் நம்பர். ஸோ இதுதான் இந்த லாஜிக்கில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்களும் மேனுவல் எக்ஸிக்யூஷன் போட்டு பார்க்கலாம். நம்பரை இன்புட்டாக கொடுத்துக்கிறோம். நம்பரில் எண்ணில் 6ன்னு வச்சுக்கலாம். d = 1ன்னு வச்சுக்கலாம். s = 0ன்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராக்டிஸ் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். எப்போதுமே ப்ரோக்ராம் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ஒயில் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதில் கொடுத்துருக்க லூப் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபார் லூப்பாக இருக்கட்டும், ஒயில் லூப்பாக இருக்கட்டும், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது மேனுவல் எக்ஸிக்யூஷன் போடணும். ஸோ இந்த d <n அப்படின்னு சொன்னால், நான் எண்ணுக்கான வேல்யூ 6ன்னு வச்சுன்னு
டியோட வேல்யூ முதல்ல 1 less than 6. அப்போ அது கண்டிஷன் ட்ரூன்னு வரும். அடுத்த ஸ்டெப்பில் n% d = 0, 6% 1 = 0. அது ட்ரூ தான். அப்படின்னா அந்த எஸ்ஸில் வந்து 1 வந்து ஆட் ஆகிடும். இதை நம்ம இப்போ மேனுவல் எக்ஸிக்யூஷனில் செஞ்சு பார்க்கலாம். நீங்களும் அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு மேனுவல் எக்ஸிக்யூஷனை போட்டு உடனே எழுத ஆரம்பிச்சிடணும். அது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஈஸியாக நம்ம அந்த ஸ்டெப்பை நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, எப்படி ஒயில் லூப் ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நம்பரை இப்போ 6% 1 = 0 ட்ரூ. ஏன்னா 6 1 டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 வரும். அப்போ s + d. எஸ்ஸில் வந்து 0 இருக்குது. 0 + 1 = 1ன்னு வந்துடும். சரி, அடுத்த டிவைசர் d + = 1 அப்படின்னா அடுத்த டிவைசர். அப்போ டியோட வேல்யூ 2 ஆகும். அப்போ திரும்ப 2 less than 6ன்னு இருக்கும். இதான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். கீழே செஞ்சு காட்டுறோம். 2 less than 6. எஸ், ட்ரூ. அடுத்தது 6% 2 = 0. எஸ், ட்ரூ. அப்போ அந்த 2வையும் எடுத்து எஸ்ஸில் ஆட் பண்ணிக்கணும். எஸ்ஸில் ஏற்கனவே 1 இருக்குது. ஸோ 1 + 2 = 3ன்னு ஆகிடும். இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. அதுதான் நான் இப்போ கீழே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதையும் நீங்கள் பர்ஃபெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கங்க. மேனுவல் எக்ஸிக்யூஷன் போட்டுருந்தால் நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ 1 less than 6 போட்டிருக்கோம். ட்ரூ. 6% 1 = 0 ட்ரூ. அப்போ s = 0 + 1 = 1 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோம். எஸ்ஸில் 0 இருக்குது, டியில் 1 இருக்குது. ஸோ 1 அப்படின்னு வந்துடும் எஸ்ஸில். அடுத்தது d = 2. டிவைசர் வந்து 2 வந்துடும். 2 less than 6 போடுறோம். ட்ரூ. அடுத்தது 6% 2 = 0. எஸ், 6 2 டிவைட் பண்ண ரிமைண்டர் 0 வந்துடும். ட்ரூ. ட்ரூனா எஸ்ஸில் ஆட் பண்ணிக்கிறோம். எஸ்ஸில் ஏற்கனவே 1 இருக்குது. ஸோ 1 + 2 = 3ன்னு வந்துடும். அடுத்தது டியோட வேல்யூ 3 ஆகும். அப்போ 3 less than 6 ட்ரூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப 6% 3 = 0. அப்போ 6 3 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 வந்துடும். ட்ரூ. அப்போ அடுத்து s = எஸ்ஸில் ஏற்கனவே 3 இருக்குது. இது ஒரு 3. டிலையும் 3 இருக்குது. அப்போ 3 + 3 = 6. ஸோ முன்னால் ப்ரைம் நம்பரில் நம்ம பார்க்கும்போது பார்த்துருக்கோம். s d less than or equal to n/n / 2ன்னு கொடுத்துருப்போம். n/2ன்னு கொடுத்துருப்போம். அதையே கூட இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பாதி வரைக்கும் செக் பண்ணால் போகிறோம். நம்பரோடைய பாதிக்குள்ளே தான் டிவைசஸ் வருதுக்கு. இப்போ 10 எடுத்துக்கிட்டோம்னா அதோட டிவைஸில் எங்கே தேடலான்னா 1 to 5 தேடலாம். அப்போ நம்ம என்ன கண்டிஷன் அப்ளை பண்ணிக்கலாம் இங்கேயும்? while d less than or equal to n/2 அப்படின்னு கண்டிஷன் போட்டுக்கலாம். அதுவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதையே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா 4லாம் செக் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ d less than or equal to n/2ன்னு சொல்லி நான் ப்ரைம் நம்பர் செக்கிங்கில் கொடுத்துருக்கேன். அதையே கூட இங்கே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கும்போது ஒரு நம்பருடைய பாதி வரைக்கும் அதோடைய ஹாஃப் வரைக்கும் நம்ம செக் பண்ணால் போதும். அதுக்குள்ளே தான் டிவைசஸ் இருக்கும். ஸோ அப்படி டிவைசஸை எஸ்ஸில் சமப் பண்ணிடுறோம். அடுத்ததாக இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி s = n. s = n ரெண்டு சமமாக இல்லை ஈக்குவலாக இருந்ததுன்னா given number is perfect, இல்லை the given number is not perfect அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். ஸோ அந்த பர்ஃபெக்ட் நம்பராக இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம். இதெல்லாம் நம்ம லூப்போட யூசேஜை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் போட்டு பார்க்குறோம். வேரியபிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், லூப்பை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் வேரியபிள்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ப்ரோக்ராம் போடுறோம். தேங்க்யூ.